பாராட்டுக்கள் அனைத்தும் படைத்தவனுக்கே. உணவுகள் மென்மையானால் உடல்கள் வலிமையாகும். இப்போது நம்ம ஒவ்வொரு சனி ஞாயிறு 2 நாட்கள்லையும் பார்த்தீங்கன்னாக்கா இலவசமாக ஒவ்வொரு வகுப்புகள் நடத்திட்டு வரோம். போன வகுப்பில் பார்த்தீங்கன்னாக்கா பக்கவாதம், டிஸ்க் கம்ப்ரெஷன், டிஸ்க் பல்ஜி, அனைத்து எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் இலவசமாக எப்படி அந்த மகாவர்ம தைலம் பண்ணுறது அப்படின்ற ஒரு பதிவை போட்டிருப்போம். கிட்டத்தட்ட ஒரு 30 பயனாளர்கள் பொருட்களை வாங்கி நாங்கள் ஒரு 18 பேர் வகுப்பில் கலந்து அது எப்படி பண்ணணுன்றதை பார்த்துக்கிட்டாங்க. நம்ம எடுக்கக்கூடிய இந்த வகுப்புக்கும் மற்றவர்கள் பண்ணக்கூடிய அந்த மருத்துவ முறைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இந்த வருகின்ற சனி ஞாயிறு இந்த 2 நாளில் பார்த்தீங்கன்னாக்கா உயிரணுக்கள் இல்லாதவர்கள், ஆண்கள், ஆண்மை இல்லாதவங்க, ஆண் மலட்டுத்தன்மையாக இருக்கவங்க, பெண்மை இல்லாதவங்க, கருமுட்டை வளர்ச்சி இல்லாதவங்க, செலஃபன் ஃப்ளூயிடு கம்மியாக இருக்குது, அடுத்தது பார்த்தீங்கன்னா அடினோமேசிஸ் இருக்குது, பிசிஓடி இருக்குது, பிசிஓஎஸ் இருக்குது, சாக்லேட் சிஸ்ட் இருக்குது, ஃபைப்ராய்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு பெண்களுக்கான பிரச்சனைகள் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. குழந்தை மகப்பேறு சென்டர்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஐவிஐ, ஐவிஎஃப், அடுத்த உடனே ஸ்பெர்ம் இன்செர்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான வேலைகள் பண்ணக்கூடிய நிறுவனங்களும் வளர்ந்து வந்துகிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சமூக விழிப்புணர்வு என்னன்னாக்கா 8 வயதுலேருந்து 14 வயது உள்ள பெண் குழந்தைகளுக்கு கர்ப்பப்பை புற்றுநோய் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்ஜெக்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நலன் கருதி சமுதாய உணர்வோடு நம்ம அரசு பாடுபடுது. பெண்கள் வச்சிருக்கக்கூடிய பெற்றோர்களே பத்திரம், அந்த மாதிரியான ஊசியை போடாத உங்களோட விருப்பம். நாளைக்கு கருமுட்டை இல்லை, பெண் குழந்தைங்க ரொம்ப மோசமான நிலையில் தள்ளப்படுறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. அரசு சொல்கிறத நிச்சயமாக கேளுங்க. அரசு என்ன சொல்லுதுன்றது நல்லா காது கொடுத்து கேளுங்க. சிபிஎஸ்சியில் படித்த பெற்றோர்கள், மெட்ரிகுலேஷனில் படிக்க வைக்கக்கூடிய படித்த பெற்றோர்கள் அதெல்லாம் பத்திரமா கேட்டுக்குங்க. அதை பற்றிய கொஞ்சம் ரிசர்ச்சை பண்ணுங்க. இல்லாட்டி இன்னும் 20 ஆண்டுகளில் குழந்தை பெற்றுக்கிறதுன்றது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமான ஒரு நிலையில் தள்ளப்படுவீங்க. சரி, இப்போ நம்ம வகுப்பு போவோம். இந்த சுச்சுவேஷனில் ஏற்கனவே என்ன தப்பு பண்ணமோ இல்லையோ யூரியா, டிஏபி எல்லாம் போட்ட உணவுகளால் ஆண்களுக்கு ஆண்மை இல்லாமல் போச்சு, பெண்களுக்கு பெண்மை இல்லாமல் போச்சு, உயிரணுக்கள் இல்லை, கருமுட்டை இல்லை, பலவிதமான பிரச்சனைகள் இருக்குது. சரியான மருத்துவம் சார்ந்த ஆங்கில மருத்துவர்களும் இல்லை, பாரம்பரிய மருத்துவமும் இல்லை, சித்த மருத்துவங்களும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட இருக்கக்கூடிய கலையை நான் ஒன்றும் கற்றுக் கொடுக்க மாட்டேன்னு இவங்களுக்குள்ளே போட்டி வேலை நடக்குது. 100% இலவசமான ஒரு வகுப்பை தான் நம்ம பண்ணுறோம். போன வாரம் இலவசம் பண்ணோம், இந்த வாரமும் இலவசம் தான் பண்ணுறோம். உயிரணுக்கள் இல்லை, நீ ஆம்பளையான்னு கேட்குற அளவுக்கு இன்றைக்கி பெண்கள் ஜாஸ்தி ஆகிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் டைவர்ஸ் வேணும், என் புருஷன் ஆம்பளை இல்லை, எனக்கு தேவையான இல்லாத சுகம் கொடுக்கல அப்படின்ற கேஸுகள் இன்றைக்கி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நிறைய இடத்துல மசாஜ் சென்டர் என்ற பெயரில் ப்ராஸ்டியூட் சென்டர் அதிகமாக வந்துருக்குது. அந்த அளவுக்கு இன்றைக்கி சமுதாய சீர்கேடு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதெல்லாம் நிற்கும் வகையில் என்னன்னாக்கா, ஒரு பெண் சரியானவளாக இருந்தால் ஒரு ஆண் வெளியே போக மாட்டான், ஒரு ஆண் சரியானவளாக இருந்தால் ஒரு பெண் வெளியே போக மாட்டான். லிவிங் டுகெதர் என்ற கேவலமான இன்னல்கள்லாம் தமிழ்நாட்டில் ரொம்ப ஜாஸ்தியாக வந்துட்டு இருக்குது. இதெல்லாம் தடுக்கும் வகையில் 100% இலவசமான ஆண்மை, பெண்மை, குழந்தையின்மை, விரைப்பு, நீண்ட நேர தாம்பத்தியம், அனைத்து விதமான விஷயங்களுக்கும் நம்ம மருந்துகளை சொல்லி கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் புக்கு போடுறதெல்லாம் தப்பு. ஒரே ஒரு மருந்து, சின்ன மருந்தோ பெரிய மருந்தோ மக்களுக்கு எளிமையான முறையில் கற்றுக் கொடுங்க. புக்கை போடுறதுனால என்ன பயன் நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லுங்கள்? எல்லாமே வேஸ்ட்.
சுட்டி காட்டாத கலையும் தொட்டு காட்டாத கலையும் சுட்டு போட்டாலும் வராதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் புக்கை போட்டால் எப்படிங்க வரும்? புக்கை போடணுன்னாக்கா தமிழ் டிஜிட்டல் லைப்ரரின்ற வெப்சைட் உள்ள போனீங்கன்னாக்கா அனைத்து தமிழ் சம்பந்தமான அனைத்து புக்குகளும் அனைத்து கலைகளையும் உள்ள மருத்துவம், மாந்திரிகம், அஸ்ட்ராலஜி, வானவியல் சாஸ்திரம் எல்லாமே இலவசமாக கிடைக்குது. நான் புக்கு போடணுன்னா புக்கு போட மாட்டேனா? தப்புங்க அதெல்லாம். ஒரு மருந்து கற்றுக் கொடுத்தாலும் ஒழுங்காக கற்றுக் கொடுங்க. சித்த மருத்துவம் எப்படியா இருந்தால் அழிஞ்சு போயிடுங்க. என்னங்க நீங்கள் நிறைய வைத்தியர்கள் 20 வருஷமாக ஃபீல்டில் இருக்க, 30 வருஷமாக ஃபீல்டில் இருக்குன்றீங்க. ரொம்ப தப்புகள்லாம் பண்ணுறீங்க. ஒரு மருந்தாக இருந்தாலும் ஒழுங்காக கற்றுக் கொடுங்க. கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்கிறீங்களா? உங்களுக்கான இட வசதியும் வரவங்களுக்கான உணவு வசதியும் என் சொந்த செலவில் நான் பண்ணுறேன். நான் தயவுசெய்து புக்கு சம்மந்தமாக ஓடிடாதீங்க. ஒரே ஒரு மருந்து இப்போதைக்கு நம்ம நாட்டில் என்ன தேவை? சக்கரை ஜாஸ்தியாக இருக்குது, ஸ்கின் டிசீஸ் ஜாஸ்தியாக இருக்குது. அது சம்மந்தமான தேடுதல் போய் மக்களை வாழ வைக்கணுன்ற எண்ணத்தோடு இருக்கவங்க மட்டுமே வாங்க. தங்கம் செஞ்சிடலான்ற எண்ணத்தோடு வராதிங்க. அப்புறமா எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம், சரிங்களா? நல்ல மனசோடு இருந்தால் கடவுள் கொடுப்பார். தங்கம்மா வைரமா உனக்கு கொடுப்பார் கடவுள். அதனால் சொன்னதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். உண்மையாகவே நான் மருந்தை கற்றுக்கணும், 4 பேருக்கு நல்லது பண்ணணுன்ற எண்ணம் உள்ளவங்க மட்டும்தான் வரணும். என்கிட்ட தங்கம் சம்பந்தமான கேள்விகள் கேட்பவர்கள் வரக்கூடாது. மீறி வந்தால் ஏமாந்து தான் போவாங்க. தங்கம் செய்யலான்ற ஒரு எண்ணத்தை விட்டு விடுங்கள். அது மாபெரும் குற்றம். நீங்கள் தங்கம் செஞ்சீங்கன்னாக்கா செய்ய முடியாது, அது செகண்டரி. இன்கேஸ் செஞ்சீங்கன்னாக்கா நிச்சயமாக ஜெயிலுக்கு தான் போக வேண்டிய சுச்சுவேஷன் வரும். ரொம்ப மனசு வருத்தப்பட்டது. ஃபோன் பண்ணி, சார் தங்கம் செய்யலாமா சார்? சார் இதை வச்சு அதை கட்ட முடியுமா? தேவையில்லாத விஷயம். தங்கம் மேலே ஆசைப்பட்டீங்கன்னா 10 பேரை குணப்படுத்துங்க. பணம் அதை வச்சு தங்கத்துக்கு போயிடுங்க. ரொம்ப தப்பு வேலை பண்ணுறீங்க. நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே ரசவாதி, நான் 10 வருஷமாக ஃபீல்டில் இருக்கேன், நான் தங்கம் சம்பந்தம் மெட்டலில் நான் விளையாடுறேன் அப்படின்றவங்களை மட்டும்தான் சார்ந்துமே தவிர அக்குப்பஞ்சர் மருத்துவரோ, ஹோமியோபதி மருத்துவரோ, மூலிகை மருத்துவரோ, மெட்டல் சம்பந்தமாக இதை நான் அதுவாக மாற்றுவேன், அதை இதுவாக மாற்றுவேன் இல்லாத மருத்துவர்களை நான் நிச்சயமாக சொல்வதில்லை. அவங்களாம் என்னோட அன்பு சகோதரர்கள். அவங்கள நான் அன்பாக தான், குடும்பத்தின் ஒரு நபராக தான் பார்க்குறேன். தவிர்த்து இந்த மெட்டல் விஷயத்தில் விளையாடுறவனுங்க எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம். அவனுங்களையும் கெடுத்துக்கணும், அவங்க குடும்பத்தையும் கெடுத்துக்கணும், மற்றவங்களையும் கெடுக்கக்கூடிய நபர்கள் தவறான ஒரு விஷயம். மாற்றிக்கிங்க. 10 பேரை குணப்படுத்தினீங்களா, 50,000 ரூபாய் வாங்கிக்கிங்க, 1 லட்ச ரூபாய் வாங்கிங்க, போய் தங்கம் வாங்கிக்கிங்க. அதுதான் நல்ல விஷயம். தங்கம்னு சொல்லி தங்கத்துக்கு பின்னாடி ஓடாதீங்க. நம்ம ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை உருவாக்குவோம். ஆரோக்கியமான எல்லா வளர்ச்சி பாதையிலும் போவோம். அனைத்து சனி ஞாயிறுகளையும் இலவச கிளாஸ் நடக்குது. உண்மையிலேயே கடவுளோட அனுகிரகம் இருந்து அவன் ஆரோக்கியமாக இருக்கணும், அவன் சந்ததி ஆரோக்கியமாக இருக்கணும், அவனால் 10 பேர் நல்லா இருக்கணுன்ற ஆசீர்வாதம் இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த கிளாஸுக்கு வர முடியும். அந்த இடத்துலையும் சில கலைகள் முளைக்கக்கூடாதுன்றதுக்கு தான் ரசவாதிகளோ இல்லை மெட்டலில் விளையாடுறவங்களோ வரக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். அனைத்து குழந்தை இல்லாதவங்களுக்கும் கடவுள் நல்ல குழந்தை செல்வத்தை கொடுப்பாங்கன்றத நான் இங்கே முன் வச்சுக்கிறேன். கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். வகுப்புக்கு நல்ல விஷயத்தை கற்றுக்குங்க. 4 பேருக்கு குணமாகுங்க. சொல்கிற லிஸ்ட்டை எத்தனை வர முடியாதவங்க 7,500 ரூபாய் பணம் செலுத்தினா அவங்களுக்கான உபகரணங்கள் கொடுத்துருவோம். வரும்போது 100 கிராம் உங்களுக்கான மருந்து கொடுத்துருவாங்க. நிச்சயமாக பார்த்தீங்கன்னாக்கா அது 50லேருந்து 70 கோடி உயிரணுக்களை உற்பத்தி பண்ணணும். அதுக்கான சயின்டிஃபிக் எவிடன்ஸ் நிறைய இருக்குது. சொன்னதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். கடவுளோட ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கும். நன்றி. புக்கு போடுறதெல்லாம் தப்பு. ஒரே ஒரு மருந்து, சின்ன மருந்தோ பெரிய மருந்தோ மக்களுக்கு எளிமையான முறையில் கற்றுக் கொடுங்க. புக்கை போடுறதுனால என்ன பயன் நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லுங்கள்? எல்லாமே வேஸ்ட். சுட்டி காட்டாத கலையும் தொட்டு காட்டாத கலையும் சுட்டு போட்டாலும் வராதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் புக்கை போட்டால் எப்படிங்க வரும்? புக்கை போடணுன்னாக்கா தமிழ் டிஜிட்டல் லைப்ரரின்ற வெப்சைட் உள்ள போனீங்கன்னாக்கா அனைத்து தமிழ் சம்பந்தமான அனைத்து புக்குகளும் அனைத்து கலைகளையும் உள்ள மருத்துவம், மாந்திரிகம், அஸ்ட்ராலஜி, வானவியல் சாஸ்திரம் எல்லாமே இலவசமாக கிடைக்குது. நான் புக்கு போடணுன்னா புக்கு போட மாட்டேனா? தப்புங்க அதெல்லாம். ஒரு மருந்து கற்றுக் கொடுத்தாலும் ஒழுங்காக கற்றுக் கொடுங்க. சித்த மருத்துவம் எப்படியா இருந்தால் அழிஞ்சு போயிடுங்க. என்னங்க நீங்கள் நிறைய வைத்தியர்கள் 20 வருஷமாக ஃபீல்டில் இருக்க, 30 வருஷமாக ஃபீல்டில் இருக்குன்றீங்க. ரொம்ப தப்புகள்லாம் பண்ணுறீங்க. ஒரு மருந்தாக இருந்தாலும் ஒழுங்காக கற்றுக் கொடுங்க. கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்கிறீங்களா?
உங்களுக்கான இடவசதியும் வரவங்களுக்கான உணவு வசதியும் என் சொந்த செலவில் நான் பண்ணுறேன். நான் தயவுசெய்து புக்கு சம்மந்தமாக ஓடிடாதீங்க. ஒரே ஒரு மருந்து இப்போதைக்கு நம்ம நாட்டில் என்ன தேவை? சக்கரை ஜாஸ்தியாக இருக்குது, ஸ்கின் டிசீஸ் ஜாஸ்தியாக இருக்குது. அது சம்மந்தமான தேடுதல் போய் மக்களை வந்து வாழ வைக்கணுன்ற எண்ணத்தோடு இருக்கவங்க மட்டுமே வாங்க. தங்கம் செஞ்சிடலான்ற எண்ணத்தோடு வராதிங்க. அப்புறமா வந்து எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம், சரிங்களா, நல்ல மனசோடு இருந்தால் கடவுள் கொடுப்பார். தங்கம்மா வைரமா உனக்கு கொடுப்பார் கடவுள். அதனால் சொன்னதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். உண்மையாகவே நான் மருந்தை கற்றுக்கணும், 4 பேருக்கு நல்லது பண்ணணுன்ற எண்ணம் உள்ளவங்க மட்டும்தான் வரணும். என்கிட்ட வந்து தங்கம் சம்பந்தமான கேள்விகள் கேட்பவர்கள் வரக்கூடாது. மீறி வந்தால் ஏமாந்து தான் போவாங்க. தங்கம் செய்யலான்ற ஒரு எண்ணத்தை விட்டு விடுங்கள். அது மாபெரும் குற்றம். நீங்கள் தங்கம் செஞ்சீங்கன்னாக்கா செய்ய முடியாது, அது செகண்டரி. இன்கேஸ் செஞ்சீங்கன்னாக்கா நிச்சயமாக ஜெயிலுக்கு தான் போக வேண்டிய சுச்சுவேஷன் வரும். ரொம்ப மனசு வருத்தப்பட்டது. ஃபோன் பண்ணி, சார் தங்கம் செய்யலாமா சார்? சார் இதை வச்சு அதை கட்ட முடியுமா? தேவையில்லாத விஷயம். தங்கம் மேலே ஆசைப்பட்டீங்கன்னா 10 பேரை குணப்படுத்துங்க. பணம் அதை வச்சு தங்கத்துக்கு போயிடுங்க. ரொம்ப தப்பு வேலை பண்ணுறீங்க. இந்த நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே ரசவாதி, நான் 10 வருஷமாக ஃபீல்டில் இருக்கேன், நான் தங்கம் சம்பந்தம் மெட்டலில் நான் விளையாடுறேன் அப்படின்றவங்களை மட்டும்தான் சார்ந்துமே தவிர அக்குப்பஞ்சர் மருத்துவரோ, ஹோமியோபதி மருத்துவரோ, மூலிகை மருத்துவரோ, மெட்டல் சம்பந்தமாக இதை நான் அதுவாக மாற்றுவேன், அதை இதுவாக மாற்றுவேன் இல்லாத மருத்துவர்களை நான் நிச்சயமாக சொல்வதில்லை. அவங்களாம் என்னோட அன்பு சகோதரர்கள். அவங்கள நான் வந்து அன்பாக தான், குடும்பத்தின் ஒரு நபராக தான் பார்க்குறேன் தவிர்த்து இந்த மெட்டல் விஷயத்தில் விளையாடுறவனுங்க எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம். அவனுங்களையும் கெடுத்துக்கணும், அவங்க குடும்பத்தையும் கெடுத்துக்கணும், மற்றவங்களையும் கெடுக்கக்கூடிய நபர்கள் வந்து தவறான ஒரு விஷயம். மாற்றிக்கிங்க. 10 பேரை குணப்படுத்தினீங்களா, 50,000 ரூபாய் வாங்கிக்கிங்க, 1 லட்ச ரூபாய் வாங்கிங்க, போய் தங்கம் வாங்கிக்கிங்க. அதுதான் நல்ல விஷயம். தங்கம்னு சொல்லி தங்கத்துக்கு பின்னாடி ஓடாதீங்க. நம்ம ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை உருவாக்குவோம். ஆரோக்கியமான எல்லா வளர்ச்சி பாதையிலும் போவோம். அனைத்து சனி ஞாயிறுகளையும் இலவச கிளாஸ் நடக்குது. உண்மையிலேயே கடவுளோட அனுகிரகம் இருந்து அவன் ஆரோக்கியமாக இருக்கணும், அவன் சந்ததி ஆரோக்கியமாக இருக்கணும், அவனால் 10 பேர் நல்லா இருக்கணுன்ற ஆசீர்வாதம் இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த கிளாஸுக்கு வர முடியும். அந்த இடத்துலையும் சில கலைகள் வந்து முளைக்கக்கூடாதுன்றதுக்கு தான் ரசவாதிகளோ இல்லை மெட்டலில் விளையாடுறவங்களோ வரக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். அனைத்து குழந்தை இல்லாதவங்களுக்கும் கடவுள் நல்ல குழந்தை செல்வத்தை கொடுப்பாங்கன்றத நான் இங்கே முன் வச்சுக்கிறேன். கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். வகுப்புக்கு வந்து நல்ல விஷயத்தை கற்றுக்குங்க. 4 பேருக்கு குணமாகுங்க. வந்து சொல்கிற லிஸ்ட்டை எத்தனை வர முடியாதவங்க வந்து 7,500 ரூபாய் பணம் செலுத்தினா அவங்களுக்கான உபகரணங்கள் கொடுத்துருவோம். வரும்போது 100 கிராம் உங்களுக்கான மருந்து கொடுத்துருவாங்க. நிச்சயமாக பார்த்தீங்கன்னாக்கா அது 50லேருந்து 70 கோடி உயிரணுக்களை உற்பத்தி பண்ணணும். அதுக்கான சயின்டிஃபிக் எவிடன்ஸ் நிறைய இருக்குது. சொன்னதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். கடவுளோட ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கும். நன்றி. மருந்து கற்றுக்கணுன்ற எண்ணத்தோடு வந்து மருந்துகளை கற்றுக்கிட்டு நல்ல பெயரை சம்பாதிங்க. உங்களால் ஒரு குடும்பத்தோட வாழ்க்கையோட அத்தியாவசியம் உருப்படுற மாதிரி இருக்கணும். அதை விட்டு ரசவாதம் கற்று குடிப்பீங்களா, இந்த மெட்டலாக அந்த மெட்டலாக மாற்றுவீங்களா, தங்கச்சுனத்தை மெல்ட்டு பண்ணி காப்பையில் கொடுக்கலாமா, இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்ற மக்கள் வரக்கூடாது. ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டா வரக்கூடாது. இவ்வளோ நாள் நீங்கள் கற்றுக்கின அனைத்து அறிவையும் தூக்கி செருப்பு அவுக்கிற மாதிரி அவுத்து விட்டுட்டு, நான் இந்த உலகத்துக்கு நன்மை செய்ய வந்த ஒரு புதிய குழந்தை, எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் என்னை பாதுகாக்கவும் என் சந்ததியை பாதுகாக்கவும் என்னை சார்ந்த மக்களுக்கு உதவி செய்யவும் ஒரு நல்ல எண்ணத்தோடு நான் வருகிறேன். இதனால் எனக்கு வந்து கொஞ்சம் பொருள் உதவி கிடைக்குது, இதனால் நான் பல பேரை குணப்படுத்துகிறேன் அப்படின்ற ஒரு முழு எண்ணத்தோடு வரவங்க மட்டுமே இந்த கிளாஸை அட்டன் பண்ணணும். சும்மா பார்க்கலாம், இவங்க வேறு ஏதாவது மெட்டல்ஸை வந்து இப்படி மாற்றுவாங்களோ அதை இப்படி மாற்றுவாங்களோன்னு எண்ணத்தோடு வராதிங்க. நான் முழுக்க மூலிகையிலிருந்து தங்கச்சத்தை பிரித்து அந்த தங்கச்சத்தின் மூலமாக உயிரணுக்களை உற்பத்தி பண்ணி கருமுட்டையை உற்பத்தி பண்ணி அழகான குழந்தை செல்வங்களும் தாம்பத்திய செல்வத்தையும் மக்களுக்கு கொடுக்கறதுக்கான இந்த வகுப்பை நடத்துகிறேன். அதற்கான எவிடன்ஸு தான் ரிப்போர்ட். குழந்தை பிறந்தவங்களோட ஒரு மகிழ்ச்சியான ஒரு வீடியோ. அதை தவிர்த்து இதை அதை மாற்றலாமா, அதை இதை மாற்றலாமா, ஏகப்பட்ட ஃபோன்.
இந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது தான் ஏதோ நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து ரொம்ப ஐயோ இதெல்லாம் பண்ணால் நமக்கு தேவையில்லாதப்பா, ஏதோ மருந்து வித்தமாக 10,000 20,000 சம்பாதிச்சோமா அப்படின்னே போயிடுறாங்க. ஒரு மருந்து பண்ணாலும் ஒழுங்காக பண்ணணும். ஏகப்பட்ட பேர் வந்து இன்றைக்கி புக்கை எடுத்து நிறைய பதிவில்